வாழ்க வளமுடன். சிவாய நமவோம். அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயப்பிரகாசம் பேசுகிறேன். இந்த பிரபஞ்சத்தினுடைய வழிகாட்டுதலின்படி நவ கிரகங்கள் நம்மை இயக்குகின்றது. மனிதனாகிய நாமும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களும் இயங்கி கொண்டிருக்கிறோம். இந்த 12 ராசிகளில் 9 கிரகங்கள் பயணிக்கின்றன. அதாவது 27 நட்சத்திரங்களில் வழியாக இந்த 9 கிரகங்களும் பயணம் செய்கிறது. இந்த நவ கிரகங்களில் சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த வருடம் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கிருந்து அதிசாரமாக சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைந்து மீண்டும் வக்ரகதியில் கடக ராசியிலே வந்து உட்கார்றார். அப்போ இந்த 12 ராசிகளில் கால புருஷ தத்துவப்படி 5ஆம் வீடான சிம்ம ராசிக்கு இதுவரையில் லாபஸ்தானத்தில் இயங்கி கொண்டிருந்த இந்த குரு பகவான் இப்போ விரயஸ்தானத்துக்கு வர்றார். அங்கே உச்சமடைகிறார். அதுக்கப்புறம் ஜென்ம குருவாக வர்றார். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே அங்கே இந்த சிம்ம ராசிக்கு கேது உட்காந்து பல வகையிலையும் துன்பம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி 7ஆம் இடத்துல ராகு உட்காந்துருக்காரு, 8ல் சனி உட்காந்துருக்காரு. அப்போ அஷ்டம சனியும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கோச்சார வேதைன்னு சொல்லக்கூடிய அந்த 6ஆம் இடத்துல இந்த ராகு இருக்கிறனால இந்த அஷ்டம சனி கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு நன்மையை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம்னு கூட சொல்லலாம். அப்போ இந்த குரு வேற 12ல் வந்து உச்சமடைகிறார். அப்போ எக்காரியத்தை தொட்டாலும் ஒரு கால தாமதம் ஏற்படும். அதே மாதிரி கைகால் மூட்டு வலி, ஆரோக்கிய குறைபாடு இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும், ஆணாக இருந்தால் கணவனாக இருந்தால் மனைவிக்கும், மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. பண முடக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. தாயாரின் ஆரோக்கியம் மேம்படும். தாய்வழி உறவுகள் நிறைய வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவி செய்வாங்க. கடன் சுமை குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏதாவது வம்பு வழக்கு, ஏதாவது பிரச்சனைகள், இது கோர்ட்டு கேஸு அப்படின்னு இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து இப்போ நமக்கு சாதகமாக ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த சிம்ம ராசிக்காரங்க அதிகம் உழைக்க வேண்டியது இருக்கும். அதிகம் உழைக்கணும், ஆனால் வருமானம் குறைவாக இருக்கும். அப்போ புதிய தொழிலில் நம்ம ஈடுபடக்கூடாது. ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கிற தொழிலை செய்யலாம். அதை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு போனீங்க அப்படின்னா இருக்கிற வேலையும் போயிடும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நிதானமாக இந்த சிம்ம ராசிக்காரங்கள் இந்த குரு பெயர்ச்சியில் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மேலும் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி நன்மை செய்யணும் அப்படின்னா நீங்கள் நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் வழிபாடு செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சிவாலயங்களுக்கு போங்க, சிவனை வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். ஓம் நற்பவி.